ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழாளினால் சேனல். ஓகேவா, இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா என்னென்னா, பேன் கார்டு ஏஜென்சி இருக்கக்கூடிய டவுட்ஸை நல்ல ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷனாக கொடுக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இதில் குறிப்பாக சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ப்ராசஸ் நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்ம ப்ராசஸ் வைஸ், அதாவது ஒரு டுட்டோரியலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் எங்களோட டீம் மூலமாக. அண்ட் இப்போ வந்து நான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள், ஏன்னா நம்மளுடைய பேன் ஏஜென்சியில் நிறைய இன்டெலிஜென்ஸான நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா, அண்ட் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்கன்னா அதை பயங்கர ஃபோட்டோ நீங்கள் எடுத்ததை சூப்பராக நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் இன்னும் கொஞ்சம் உங்களை நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறக்கும், ஸோ நீங்கள் எங்களுக்கு சஜஷன் கொடுக்குறக்கும், ஃபீட்பேக் கொடுக்குறக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு மைனருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க. அவங்க வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தையாக இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஆண் பிள்ளையாக இருக்கலாம். அது ஒரு 18 வயசுக்கு உட்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேன் கார்டு எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மைனர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மைனர் கார்டு எடுக்கும்போது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்டோட அந்த ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்களுடைய ஆதார் காப்பி, ஃபோட்டோ வந்து அவங்களுடைய ஃபோட்டோ தான். அதாவது யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான். 2 ஃபோட்டோ நார்மலாக நம்ம ஃபார்மில் விட்டோம் பார்த்தீங்களா, சேம் அதே ப்ராசஸ். அண்டு அப்பாவோடது இல்லை அம்மாவோடது. ஓகேவா, அண்ட் சிலருக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சில கேசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரில அப்பா இல்லைன்னா அம்மா, இல்லை அம்மா இல்லைன்னா அப்பா, அந்த மாதிரி அவங்களோட இது மோஸ்ட்லி எல்லாருமே அப்பா டீட்டெயில் கொடுத்துருவீங்க. ஓகேவா, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா கொடுத்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஆதார் காப்பி, அம்மா கொடுத்தீங்கன்னா அம்மாவோட ஆதார் காப்பி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வாங்கிடுவீங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ப்ரீ ஃபார்ம் மெயின் ஃபார்ம் என்ட்ரி முடிச்சுட்டு ஃபார்ம் டவுன் பண்ணாலும் ஓகே தான். அதில் சைன் வாங்குவீங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோக்கு மேலே ஒரு சைனு, ஃபோட்டோக்கு கீழே ஒரு சைனு, பேக் சைடில் ஒரு சைனு, இந்த சைன்லாம் வாங்குவீங்களா, இது வந்து மைனருக்கு அப்ளை பண்ணும்போது அண்டு பேரண்ட்ஸோட சைனே வாங்கிடுங்க. ஓகேவா, அந்த பேன் கார்டுலையுமே பேரண்ட்டோட சைன் தான் வரும். இதுதான் ப்ராசஸ். ஏன்னா நானும் இனிஷியலாக என்ன ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அவங்க இப்போ எல்லாருமே எஜுகேட்டட் ஆகிட்டாங்க. எல்கேஜி போகும்போதே எல்லாருமே சைன் போட பழகிடுறாங்க. எல்கேஜி யூகேஜிலே அந்தளவுக்கு இப்போ டெவலப் ஆகிட்டாங்க இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ அதனால் அவங்களோட இதே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுவுமே சில கார்ட்ஸ்லாம் ப்ராசஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து வீட்டிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா, கேண்டிடேட்டோடது வேண்டாம், அந்த கேண்டிடேட்டோட பேரண்ட்டோட இல்லை கார்டியனோட சைன் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையுமே நாங்களும் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் கரெக்டான ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃபார்மில் நீங்கள் வாங்குகிற சைன் எல்லாமே பேரண்ட்டோட சைன், யாரோட ஆதார் காப்பி எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறீங்களோ அவங்களோட சைன் அதுலேயுமே மென்ஷன் பண்ணிடுவீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணுவீங்களா, அதை அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து கேண்டிடேட்டோடது, சைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்டோடது, அதாவது இந்த கேண்டிடேட்டோட பேரண்ட்டோடது. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது. அண்ட் இப்போ டுட்டோரியல் வைஸாக நம்ம போனோம் அப்படின்னா, ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி போடும்போது எல்லாமே சேம் ப்ராசஸ், ஒரே மாதிரி தான் ஃபில் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணிடுவீங்க. மெயின் ஃபார்ம் என்ட்ரி வரும்போது மட்டும் நீங்கள் மைனருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 2 விஷயங்கள் மாறுபடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அட்ரஸும் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நார்மலாக நம்ம பண்ணும்போது எதுவுமே ஃபில் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் மைனருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க டெஃபினட்டாக. அது என்னென்னா, அந்த கார்டியன் இல்லை பேரண்ட் அவங்களுடைய அட்ரஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் அவங்களுடைய பேரை போட்டுட்டு அவங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெரிஃபையர் அதை கேட்பாங்கள்ல, அது வந்து நம்மனா ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் கொடுப்போம்ல. ஸோ அதுக்கு அதை கொடுத்து இது பண்ணணும். அது நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ இதில் சைன் மட்டும் தான் அப்டேட் ஆகுது. நார்மலாக சைன் மட்டும் தான் இதில் அப்டேட் ஆகுது. ஸோ இதுதான் வித்தியாசப்படும். ஓகேவா, அண்ட் அந்த வெரிஃபையர் சொன்னோம்ல, அதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் போதெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய கான்செப்ட். அண்ட் நீங்கள் மெயின் ஃபார்மேட்டில் மட்டும் 2 சேஞ்சஸ் பண்ணுறீங்க. அந்த வெரிஃபையர் சேஞ்ச் பண்ணுறீங்க, அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் அட்ரஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ மேபி இதில் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குது, இல்லை நான் ஏதாவது இதில் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை நான் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நான் கமெண்ட்லேயுமே உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா, அண்ட் ஸோ இதுதான் ஒரு மைனருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுதான். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கார்டு வரும் பார்த்தீங்களா, கார்டு வரும்போது அதில் கஸ்டமரோட, அதாவது கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வராது. ஓகேவா, அதில் இடத்துல மைனர்னு வரும். ஓகேவா, ஸோ அதனால் மைனருக்கு அர்ஜென்ட்டாக கார்டு தேவைப்படுது, ஏதோ ஒரு பர்பஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மைனர் கார்டுங்க. இல்லைனா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆச்சுன்னா எடுக்கக்கூடாது. 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் மேஜர் கார்டு எடுக்க முடியும். ஓகேவா, 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் அவங்க மேஜர். ஓகேவா, ஸோ அதனால் 18 வயசு உள்ள எடுத்திங்கன்னா மைனர் தான் அந்த ஃபோட்டோ வரும். ஸோ மைனர் கார்டு எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக நீங்கள் அவங்க ஒன்ஸ் மேஜர் ஆன பிறகு நீங்கள் அதை மேஜர் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய போர்ட்டலே பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா, ஸோ அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறக்காண்டி பேன் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு அதில் தப்பு பண்ணாதீங்க. பேன் எடுத்திங்கன்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு அதை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயம் பேன் ஏஜென்சி எடுத்திருக்க உங்களுக்கும் தெரியும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய யூஸர் உங்களுக்கும் தெரியும்.
அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் பேன் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தேவைப்படுது அப்படின்னா மட்டுமே பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் நிறைய ஐடியாஸ் அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் அப்டேட் பண்ண போகிறோம். நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நம்ம டெய்லி கொடுப்போம். பிஸ்னஸ் நம்ம கூட வந்து நினைப்போம். ஓகேவா?